நிகழ்ச்சி சொல்லுவேன், ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவேன். நம்மெல்லாம் இப்போ இளைஞர்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். இல்லை, இளைஞர்கள் நல்லா இருக்காங்க. அவங்க தெளிந்த அறிவோடு இருக்கிறாங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமைன்னு திருவள்ளுவர் சொன்னார். அதுபோல் அவர்கள் நம்மை விட நமக்கே அறிவு புகட்டக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வேடிக்கை கதை ஒன்று. அது என்னன்னா, ஒரு விறகு வெட்டி இருந்தான். இது 4ஆம் கிளாஸ் புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடம், தமிழ் புத்தகத்தில் இருக்கிற பாடம். அது ஒரு கதை. விறகு வெட்ட போகிறான், கோடாலி ஆற்றுல விழுந்துருச்சு, நீச்சல் தெரியாது, அழுகுறான். ஓன்னு அழுகுறான். அப்போ ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வருது. ஏண்டா அழுகுறேன்னு கேட்டுச்சு. கோடாலி விழுந்துருச்சு, அதுக்கு ஏன் அழுகுற, இறங்கி எடுக்க வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு நீச்சல் தெரியாது, இரு இதோ வர்றேன் அப்படின்ட்டு அது என்ன பண்ணிச்சு, உள்ளர போய் ஒரு தங்கத்தில் ஆன கோடாலி, தங்க கோடாலியை கொண்டாந்து இதுதான் உன்னோடையான்னு கேட்டது. அவன் ஏழை தானே, அன்றாட விறகு வெட்டி பிழைக்கிறவன் தானே, ஆசைப்படல. இது இல்லைட்டான். இது என் கோடாலி இல்லை. வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சது, இதுவும் இல்லைன்ட்டான். அவனோட இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சது இதுதான். இப்போ அந்த தேவதை என்ன பண்ணிச்சு, நீ ஏழையாக இருந்தாலும் பேராசைப்படாமல் பொய் சொல்லாமல் உண்மையே சொன்னேன், அதனால் 3ஐயும் நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்ட. இதுதான் கதை. இதில் என்ன, இந்த கதையில் என்ன பொருள்? உண்மையே பேசணும், ஏழையாக இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாது, செய்தால் பரிசு கிடைக்கும். இதோட முடிஞ்சு போச்சுங்க கதை. இப்போ இருக்கிற இளைஞன் ஒருத்தன் என்ன பண்ணான், இந்த கதையை வளர்த்துறான். இப்போ நம்ம சினிமாவிலெல்லாம் 2 போடுறாங்கல்ல, காஞ்சனா 2, காஞ்சனா 3, அரண்மனை 2, பொன்னியின் செல்வன் 2ன்னு போடுறாங்கல்ல. அது மாதிரி அவன் விறகு வெட்டி 2 போட்டான். அதில் என்ன போடுறான்னு கேட்டிங்கன்னா, இவன் போனான், வீட்டில் கொண்டு போய் அந்த 3 கோடாலியையும் கொடுத்தான். அவன் மனைவி எங்கே திருடுனேன்னு கேட்டா. ஏது உனக்கு தங்க கோடாலி, ஏது வெள்ளி கோடாலி? இவன் நடந்ததே சொன்னான், இந்த மாதிரி தேவதை கொடுத்தது கொண்டதுன்னு. அறிவு இருக்கா? எங்கேயாவது தேவதை வருமா? தேவதை வந்ததுன்னு பொய் சொல்கிறியே, ஏன் திருடிக்கிட்டு வந்த அப்படின்ட்டு கடுமையாக திட்டுறா. இல்லை, தேவதை தான் வந்து. அப்போனா வா, உனக்கு தேவதையே காட்டுறேன். சரி வான்னு மறுநாள் போகிறாங்க. இவன் கொண்டு போய் அதே ஆற்று கரையில் நிறுத்திட்டு விறகு வெட்ட போயிட்டான். தேவதை இப்போ வரும் பாரு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஓரமாக நின்று இருந்தப்ப அவள் ஆற்றுல விழுந்துட்டா. பொண்டாட்டி இப்போ ஆற்றுல விழுந்துட்டா. நேத்தி கோடாலி விழுந்துச்சு, இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டா. அவன் என்ன செய்வான்? அழுகுறான். இப்போ என்ன வரும்? தேவதை வருது. ஏன்டா அழுகுற? பொண்டாட்டி விழுந்துட்டா. உடனே அது என்ன பண்ணிச்சு, உள்ளர முழுகி போயிட்டு திரும்பி வந்து நயன்தாராவை கொண்டாந்து காமிச்சது. நயன்தாராவை கொண்டாந்து இதான் உன் பொண்டாட்டியா பாருன்னு. இந்த பையன் என்ன பண்ணான்? ஆமான்ட்டான், இதான்ட்டான். இப்போ தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. நேத்தி நல்லவனாக இருந்த, தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு, இன்றைக்கி ஒரு அழகான பொண்ணை காமிச்சோடனே நீ தான் என் முட்டாட்டின்னு சொல்கிறியாடா, கெட்டு போயிட்டியா, எப்படி அயோக்கியனா ஆனேன்? இந்த பாரு, நான் ஒன்றும் அயோக்கியனாவெல்லாம் ஆகலை. உன் விஷயம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இப்படி தான் நயன்தாராவை கொண்டாந்து காட்டுவே,
அப்புறம் சமந்தாவை கொண்டு வந்து காட்டுவேன், இதா பாரும்ப இல்லைம்ப. கடைசியில் நீ என்ன சொல்லுவ? உண்மையை சொன்னேன், மூணையும் வச்சுக்கம்ப. நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறேன். அம்மா ஐயா வாங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க காலையில் சொன்னாங்க நான் வருவேன்னாங்க. இருக்கிற வேலையில் எங்கே வரப்போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். நீ என்ன செய்வ? முதல்ல நயன்தாராவை கொண்டாந்து காட்டுவ, நான் இல்லைம்பேன். அப்புறம் சமந்தாவை கொண்டு வந்து காட்டுவ, அதுவும் இல்லைம்பேன். சும்மா இருக்க மாட்டேன். உண்மையை சொன்னேன், மூணையும் வச்சுக்கோம்ப. நான் ஒன்று வச்சுக்கிட்டே கஷ்டப்படுறேன், மூணு இருந்தால் ரொம்ப சிரமமாச்சே, ஏதோ வந்ததோடு போவோம்னு சொல்லிவிட்டு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னேன். இப்படி ஒருத்தன் கதை எழுதியிருக்கான். இது ஒரு இளைஞன் இப்படி கதை எழுதியிருக்கான். நான் இந்த கதையை அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்கிறேன். செட்டிநாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பெரிய ஸ்கூல். சும்மா ஒரு கிளாஸ் தான் உட்கார வச்சுருக்காங்க, 2000 பையன் உட்காந்துருக்கான். நல்ல பிள்ளைங்க. நான் இந்த சினிமா நடிகை பேர் எனக்கு அவ்வளவா தெரியாதுமா உண்மையிலேயே. அப்புறம் எப்படி இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டால், என் பேத்திக்கிட்ட கேட்டு இந்த 2 பேர் பேரையும் குறிச்சிக்கிட்டு போனேன். இதில் அந்த பையன்கிட்ட பேசுகிற போது நயன்தாரா பேர் ஞாபகம் வந்துட்டு, அந்த சமந்தாங்கிறது மறந்து போச்சு. ஐயையோ என்னடா இதுன்னுட்டு அங்கே உட்கார்ந்துருந்த பையன்கிட்ட கேட்டேன், யாராவது ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லிடான்னு. அவன் சொல்கிறத சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு, யாராவது ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடா அப்படின்னேன். அப்போ ஒரு பையன் எழுந்திரிச்சு சொன்னான், அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார்னு சொன்னான். நீங்கள் சொன்னீங்களேம்மா அழகுங்கிறது எதுன்னு, நான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை அவன் மாற்றிட்டான். அவன் சொன்னான் எங்கள் அம்மா தான் அழகுன்னா. நான் அவனை கூப்பிட்டு பாராட்டினேன். உண்மைடா, எதை அழகுன்னு நீ சொல்லிட்ட. பண்பு அழகு, அன்பு அழகு, பாசம் அழகு. அந்த பாசத்தில் எங்கள் அம்மாவை மேலே பாசம் உள்ளவங்க வேறு யாரும் எனக்கு தெரியல. ஆகையினால உலகத்திலேயே சிறந்த அழகின்னு கேட்டால் எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன்னு சொன்ன. இப்போது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன செய்தியை ரொம்ப அழகாக அந்த பையன் சொன்னான். இது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மறக்கவே. எவ்வளவோ பள்ளிக்கூடத்தில் போய் பேசியிருக்கிறோம், இவ்வளவு காலத்தில் மறந்து போச்சு. அது மட்டும் மறக்கலைன்னா, நினைவில் நின்றதில் ஒரு முதல் நிகழ்ச்சி நீங்கள் சொன்னோம்னா எனக்கு நினைவில் வந்துடுச்சு. அதை சொன்னேன். இன்னொன்று, நினைவில் நிற்க முடியாது செய்கிறதுங்கிறது, எங்கேயாவது பட்டிமன்றங்களில் பேசுகிறோம், போகிறோம், வர்றோம், பெரிய நடுவர்கள் இருப்பாங்க. சுகி சிவம் நடுவராக இருக்கார். இந்த சினேகா மாதிரி ஒரு அம்மா என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. குடும்பத்தை ஆண் நடத்துகிறாங்களா பெண் நடத்துகிறாங்களான்னு ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறோம். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியன்வான்னாங்க. சுகி சிவம் அவர் தானே ஏதாவது சொல்லணும். அவர் சொல்லலை. என்னை பார்த்து உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டார். என்ன ஏங்க உங்களுக்கு என்ன, ஆம்பளைங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கு நீங்களும் ஆம்பளை தானே அப்படின்ன. ஏம்மா நானும் ஆம்பளை தாம்மா, என்னையும் அயோக்கியன்னா சொல்கிறீங்கன்னு கேட்டார். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன்ட்டு அந்த அம்மா ஒன்றா சொல்லிவிட்டு. நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எல்லோரும் அயோக்கியன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும்ல, என்னத்தினால அப்படி சொல்கிறீங்கன்னு. அப்போ அந்த அம்மா நல்லா சொன்னாங்க.
வாழ்க்கையின் ஒரு நடுத்தர நிலையில் ஒரு 40 வயசில் கணவன் இறந்தால் மனைவி என்ன செய்வா? மனைவி இறந்தா கணவன் என்ன செய்வான்? யோசனை பண்ணி பாருங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. கணவன் இறந்து போயிட்டா மனைவி தவ வாழ்க்கை வாழ்வார். அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காக தன்னுடைய வாழ்க்கை முறையே மாற்றிக்குவார். கடத்தருக்கே போகாதவ போவார். எந்த வேலையும் செய்து பழக்கம் இல்லாதவ ஒரு வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாரித்து பிள்ளைகளை வளர்ப்பார். குடும்பத்துக்காக உழைக்கிற நிலையிலே தான் அவள் போவாளே தவிர வேறு எண்ணம் அவளுக்கு வராது. ஆனால் 40 வயசில் மனைவி இறந்து போயிட்டா இந்த கணவன் என்ன பண்ணுவான்? உடனே வேற கல்யாணம் பண்ணுவான். அது சொல்லிச்சு. கோழி கூட பாருங்க, கோழி குஞ்செல்லாம் இப்படி போகுது, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கழுகு குஞ்சுகளை தூக்கிறதுக்கு வருது. அப்போ அந்த குஞ்சுகளை எல்லாம் காப்பாற்றுறது யாருங்க? பெட்டை கோழி என்ன பண்ணும்? தன்னுடைய சிறகுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு காப்பாற்றும். சேவல் வேற ஒரு பொட்டையோட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் ஆணினுடைய குணம்னு அந்த அம்மா. அதனால தான் நான் அயோக்கியன்னு சொன்னேன்னு. இதுக்கும் சுகி சிவன் என்ன பண்ணுறாரு? இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்னார்? இப்போ நான் ஏதாவது பதில் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. எதிர்கட்சியில் இருக்கேன், சொல்லி தானே ஆகணும். நான் என்ன பண்ணேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்டேன். சுகி சிவத்துக்கு கோவம் வந்துடுச்சு. யோ, அவங்க என்ன பேசுகிறாங்க, நீங்கள் போய் ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்குறீங்களே என்ன? இல்லை கேட்குறேன், தெரியுமான்னு. ஆமாம் தெரியும், எனக்கு தெரியும். எப்போங்க செத்தார்? அது எனக்கு ஞாபகம் இல்லைன்னார். எனக்கு எப்போ? 1964 வருஷம் மே மாதம் 27 மத்தியானம் 2:30 மணிக்கு செத்தாருன்னு. அவர் கேட்டார், எப்படி இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களேன்னார். நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாதுன்னுட்டீங்கல்ல, அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு விட வேண்டியது தானே அப்படின்ட்டு சொன்னேன். எல்லாம் தப்பாக இருந்தாலும் இருக்கலாம், ரைட்டாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மத்தியானம் 2:30 மணின்னு சொன்னேன் பாருங்கள், அது கரெக்ட். அவர் மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தார். ஏதோ ஒரு நாள் வைங்க, ஒரு நாளில் அவர் இறந்து போயிட்டார். சரியாக 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தர் அழைச்சிட்டு அந்த பாடி பக்கத்திலே நிறுத்தி பதவி பிரமாணம் பண்ணுறார் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன். செஞ்சாரா இல்லையான்னு? ஆமான்னு. என்ன சார், எவ்வளோ பெரிய மனுஷன் செத்து கிடக்கிறாரு. 17 வருஷம் இந்த இந்தியாவை ஆட்சி செய்தவர், முத இந்தியாவை ஆட்சி பண்ண மகா பெரிய பிரதமர் செத்து கிடக்கிறாரு. பக்கத்தில் கொண்டு வேற ஒருத்தனை நிறுத்தி 1/2 மணி நேரத்தில் ஒரு ஆளை கொண்டு வர்றிய, என்ன அர்த்தம்? சுகேசிவன் சொன்னார், உங்களுக்கு சட்டம் தெரியல, அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாது, அதனால் உடனே கொண்டு வைக்கிறாங்க. நான் சொன்னேன், நாட்டுக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு ஒரு சட்டம் ஐயா. நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. மனைவிங்கிறவங்க பிரதம மந்திரி மாதிரி. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனே வேறு ஒரு ஏற்பாடு பண்ணி கொண்டு வச்சிடுறோன்னு. உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க என்னார்? ஒரு இடைக்கால பிரதமரை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது. மேடையில் சில நேரங்களில் ஒரு சங்கடம் வரும், திடுக்குன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. நம்ம ஏதாவது சொல்லணுமா இல்லையா? இப்போ அந்த அம்மா கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேனோ இல்லை, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் நேராக பதில் சொல்லலை, ஆனால் சமாளிச்சிட்டேன். அந்த அம்மாவும் சிரிச்சிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க, நானும் இருந்துட்டேன். எல்லாமே அந்த விஷயமே மறந்து போச்சு ஒரு நகைச்சுவையினால். இது வாழ்க்கையில் நமக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதே போல் அவர் பட்டிமன்ற நடுவராக இருக்கும்போது நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 92 வயசு ஆகுதுன்னு.
அவர் கேட்டார், இருக்காரான்னார். இருக்காரான்னார். நான் கோபமாக பார்த்தேன். ஏன் வருத்தமாக பார்க்குறீங்க? இருக்காரேன்னு வருத்தமாக இருக்கான்னு கேட்டார். அவர் இருக்காரான்ல கேட்டீங்க, அவங்க அப்பாவே இருக்கார் அப்படின்னு. யார்? உங்கள் அப்பாவோட அப்பாவாக இருக்கார்? ஆமாங்க. ஏயா, உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்றது கிடையாதான்னார். எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைங்கன்னு. எங்கள் வீட்டில் யாருமே செத்தது கிடையாது இது வரைக்கும். நான் அப்படி ஒரு வீடாக இருக்கும், ஒருத்தருமே சாகாமல் ஒரு வீடாக இருக்கும். புத்தருக்கு தெரிஞ்சிருந்தா உங்கள் வீட்டிலே வந்து கடவுள் வாங்கியிருப்பார். என்ன தெரியல, அவருக்கு வரல அப்படின்னு. இது சொல்லிட்டேன். இது முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து வேற ஏதோ பேசுகிற போது நான் பாட்டுக்க சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு 108 வயசு உள்ள கிழவி செத்து போச்சுன்னேன். பிடிச்சிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லை, நீங்கள் இப்போ 108 வயசில் கிளம்பி செத்து போச்சுக்கிறீங்களே, பொய் தானே? அது பொய்யா இது பொய்யான்னு நான் சொன்னேன். ரெண்டுமே நெசந்தாங்க. அது எப்படி? யாருமே எங்கள் வீட்டில் செத்தது இல்லை, நீங்கள் இப்போ 108 வயசில் ஒரு கிளவி செத்து போச்சுக்கிறீங்க, எப்படியா ரெண்டும் நிஜமாக இருக்கும்? பொய் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் சார், ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். சாப்பிட்றவங்க ஆஸ்பத்திரியில் தான் சாவாங்க. இந்த கழுவியையும் கொண்டு போகலான்னு தான் நினச்சோம், அதுக்குள்ளே செத்து விட்டு. இப்போது ஒரு சங்கடமான ஒரு கேள்வி வரும்போது இப்படி நகைச்சுவையை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி சொல்கிற பொழுது எங்கள் பேராசிரியர் நமசிவாயம் அவர்களுடைய நினைப்பு எனக்கு வரும். அவர் திருப்பத்தூரில் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். நகைச்சுவைன்னா அவர்கிட்ட விளையாடும். ஒரு நாள் இரவு அவர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் மாப்பிள்ளை, அவர் மகளுடைய கணவர் மாப்பிள்ளை வந்து, மாமா காலையிலேருந்து வயிற்றால போகுது, நான் சரியாக போயிடும்னு நினச்சேன், சரியாகல போயிட்டே இருக்கு, டாக்டர்னா போய் பார்த்துட்டு வரவான்னு கேட்டார். அதுக்கு நமசிவாயம் சார் சொன்னார், இதுக்கு ஏங்க மாப்பிள்ளை டாக்டர்கிட்டெல்லாம் போகிறீங்க, நான் என்கிட்ட மாத்திரை இருக்குது, அதை ஒன்று போடுங்க சரியாக போயிடும், 2 தர்றேன், சரியாகலைன்னா காலையில் ஒன்று போடுங்க, சரியா கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. காலையில் வெளியூருக்கு புறப்படுறோம், காரில் வந்து ஏறுறோம். அவர் மாப்பிள்ளை வழி அனுப்புறதுக்கு வந்தார். நமசிவாயம் சார் கேட்டார், மாப்பிள்ளை வயிற்றால போகுதுன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கு மாப்பிள்ளை சொன்னார், அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். அரெஸ்ட் ஆகிட்டு மாமா அப்படின்னார். அதுக்கு என்னங்க சொல்லலாம் மாப்பிள்ளைகிட்ட? இவர் சொல்கிறாரு, அதோடு வச்சுக்கோங்க, ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னார். மாப்பிள்ளையும் சிரிக்கிறாரு, இவரும் சிரிக்கிறாரு. ஒரு விஷயத்த ஒரு நகைச்சுவையாக சொல்கிற போது கேட்குறவங்க மனசு புண்படாது, சுவையாக இருக்கும், நல்லா செய்யலாம், எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ நகைச்சுவை என்பது ஒரு அருமையான ஆயுதம், சிறந்த ஆயுதம். எங்கள் அப்பா அதை செய்வார். அவர்கிட்டேருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, முல்லா மாதிரி உள்ளவங்க அறிவுபூர்வமான நகைச்சுவைகளை எப்படி சொல்கிறதுன்னு காட்டுறது. அறிவுபூர்வமாக தெருவில் செருப்பு போட்டு நடக்கிறாருங்க. முல்லா தெருவில் செருப்பை போட்டுக்கிட்டு நடந்து போகிறார், இழுத்துக்கிட்டு நடக்கிறார். அதோட காது அறுந்து போச்சு. காதுக்கு முந்தி அறுந்த காதில் ஆணி அடிச்சிருக்காரு, அது குத்துது. ஆணி குத்துது, செருப்பு காது அறுந்து போச்சு, சரியாக நடக்க முடியல, காலை இழுத்துக்கிட்டு நடக்கிறார்.
ஒரு நாள் 2 நாள் இல்லை, 6 மாசமா இப்படி நடக்கிறார். அவர் நண்பர் கேட்டார், யோ முல்லா, செருப்பு தான் பிஞ்சு போயிருக்குல்ல, தூக்கி எறிஞ்சிட்டு வேற செருப்பு வாங்க வேண்டியது தானே, ஏன் இதையே போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டே நடக்கிற நீ அப்படின்னார். அதுக்கு முல்லா ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு தெரியாத, வேற செருப்பு வாங்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாத, நீங்க என்ன யோசனை சொல்றீங்களே, இந்த பாரியா நீ இழுத்துக்கிட்டு போற கஷ்டத்தை சொல்ற, எனக்கு இதனால் ஏற்படுற மகிழ்ச்சி தான் எனக்கு தெரியுதுன்னார். என்ன உனக்கு மகிழ்ச்சி அப்படின்னார். இதை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நடக்கிறேன்ல, வீட்டுக்கு போய் இதை கயட்டி வச்சுட்டு உட்காடுறேன் பாரு, மனசு அப்பாடான்னு இருக்கும், அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லைடா, அதுக்காகவே நான் இந்த கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கேங்கிறார். இதை ஒரு கொஞ்ச நேரம் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கஷ்டத்தை படுறேன்னு சொல்கிறார். இதில் ஒரு கருத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்கிறார். இதே கருத்தை திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறார். பெரிது இனிது பேதையார் கேண்மை, பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல்லைங்கிறார். உலகத்திலே இனிமையானது எது தெரியுமா? முட்டாளோடு பழகிறது தாங்கிறார். பேதையார் கேண்மை, பேதைகளோடு முட்டாள்களோடு பழகுவது தான் ரொம்ப இன்பமானது, மகிழ்ச்சியானது. எப்படின்னு கேட்டார். பிரியும் போது கஷ்டம் இல்லாமல் பிரியலாண்டான்னார். ஒரு அறிவாளி கூட பழகிட்டோம்னா பிரியும் போது கஷ்டமாக இருக்கும், ஐயோ இவரை விட்டு பிரிய வேண்டியதாக இருக்கே, 2 நாளாக நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருந்தோம், பழகிட்டு இருந்தோம், அவர் போகிறாரேன்னு வருத்தமாக இருக்கும். ஒரு முட்டாளோட கொஞ்ச நேரம் பேசுகிறோம், உயிரை எடுக்கிறான், ஊருக்கு போயிட்டு வரேன்னு அப்பா போயிட்டு வாங்க, அப்போ ஒரு நிம்மதி ஏற்படுது பாருங்க. முல்லா சொல்கிறார், செருப்பு போட்டுட்டு கஷ்டப்படுறதான் உனக்கு தெரியுது, அதை கயட்டி போட்டவொன்னே மனம் அடைகிற மகிழ்ச்சி உனக்கு என்னடா தெரியும். வீட்டில் காலையில் 11 மணி 3 நண்பர்கள் அவரை பார்க்க வர்றாங்க. 3 நண்பர்கள் அவரை பார்க்க வர்றாங்க. அப்போ அவர் சூப்பு போட்டு குடிப்பார். சூப்பு நல்லா போடுவார், முல்லா போட்டு குடிக்கிறார். இவங்க 3 பேர் வந்திருக்காங்கன்னு உடனே ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு கொடுத்து குடிங்க. குடிச்சிட்டு 3 பேரும் சொல்கிறான், இவ்வளவு சுவையான சூப்பு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை முல்லா, சூப்புனா சூப்பு, சூப்பர் சூப்பு அப்படின்னாங்க. அதுக்கு முல்லா சொல்கிறாரு, நான் அப்படி போடுவேன், எனக்கு சூப்பு தயாரிக்கிறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட்டு, எனக்கு நல்லா போடுவேன்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருக்கு, இது மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு போயிட்டானுவ. இவன் 3 பேரும் போய் என்ன பண்ணுறான், அவனு ஒரு நண்பன்கிட்ட சொல்கிறான், 11 மணிக்கு போனான், முல்லா சூப்பு போடுறாருயா, அருமையான சூப்பு, எங்கேயும் கிடைக்காது அப்படின்னா. அப்போ நாங்கள் நாளைக்கு போட்டு 11 மணிக்கு கரெக்டாக போடுவார். இவனு 3 பேரும் போனான். நீங்கள் யாருன்னு கேட்டார். நேற்று உங்கள் ஃப்ரெண்டு வந்தாங்கல்ல, ஆமாம், அவங்களுடைய நண்பர்கள் நாங்கள். எங்கே வந்தீங்க? என்ன இந்த சூப்பு அப்படின்னா. இருக்கடா அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பை போட்டு கொடுத்தாரு, குடித்தான். இவன் போய் 3 பேர்கிட்ட சொல்லி அடுத்த நாள் வேறு 3 பேர் வந்துட்டான். நீங்கள் யாருன்னு கேட்டார். உங்கள் நண்பர்கள் வந்தாங்கல்ல, ஆமாம். அவங்க நண்பர்கள் அடுத்த நாள் வந்தாங்களா? ஆமாம், அவங்களுடைய நண்பர்கள் நாங்கள். எங்கே வந்தீங்கன்னார். இந்த சூப்பு அப்படின்னாங்க. இதே வேலையால் இருக்கானோ அப்படின்னுட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தார். இவனு என்ன நினச்சான், முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சூப்பு கொடுப்பார் போல இருக்கு, இது அவர் பழக்கம் போல இருக்குன்ட்டு தண்ணியை குடிச்சிட்டானுவோ. குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துருந்தான். அப்புறம் என்ன விஷயம்னார். அந்த சூப்பு கொடுத்தனே, வந்தவுடனே கொடுத்தனே, தண்ணியில் கொடுத்தீங்கன்னார். அட போங்கய்யா, நீங்கள் யார்? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இது சூப்போட சூப்பு, அது அப்படி தான் இருக்கும்ட்டார்.
இதே வேலையாக இருந்தான்னா அப்போ அவன் தான் என்ன பண்ணுவான்? சும்மா சாதாரணமாக ஒரு பையன் நம்ம திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில், பழைய பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். நான் பார்த்துருந்தேன், பக்கத்தில் நின்று சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு இருந்தான். நான் வருத்தமாக இருந்துச்சு, நல்ல இளைஞனாக இருக்கான், சிகரெட்டு குடிக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கிட்ட போய், தம்பி ஏன் சிகரெட்டு குடிக்கிறேன்னு, எனக்கு வேண்டியதாக இருக்கு குடிக்கிறேன் அப்படின்னா. சிகரெட்டு என்ன விலை? அவன் அப்போ சொன்னான் 2 ரூபான்னா. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? 10 குடிப்பேன். 20 ரூபாச்சு. ஒரு நாளைக்கு 20 ரூபாயே புகையாக விடுற. ஒரு மாதத்துக்கு 1000 இல்லை 10 2 20 600 ரூபா. எத்தனை வருஷமாக குடிக்கிறேன்னு அவன் ஏதோ சொன்னான். நான் எல்லாம் கணக்கு போட்டு 2,30,000 ரூபாயை புகையாக விட்டுருக்கியடா, நீ உருப்பிடுவியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னங்க சொல்லணும்? ஒரு இளைஞன் என்ன சொல்லணும்? ஐயா, இதுமாரி நான் நினச்சி பார்த்தது இல்லை, இன்னமும் நான் குடிக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று நல்லது சொல்லலாம். அவன் என்ன கேட்குறான்? உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா. அப்போ எனக்கு 80 வயசாச்சு. சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். குடித்ததே இல்லைப்பான்னு. அப்போ இப்போ உங்கள் கையில் ஒரு 1 கோடி ரூபாயாவது இருக்கணுமே, இருக்கான்னு கேட்டான். நீங்கள் தான் குடிக்கல. இப்போ இவனை என்ன பண்ணுறது? இதில் என்ன தெரியுமா தப்பு? அவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. என்னன்னா, நான் அவன்கிட்ட என்ன கேட்டு சொல்லியிருக்கணும், உடல் நலம் கெட்டு போய்டும்னு சொல்லியிருந்தேன்னா அவனால் பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லுவேன், 80 வயசுலேயும் நல்லா இருக்கேன்டா, நீ இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு போனால் உனக்கு உடம்பு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். தவறுதல் நான் பணத்தை வச்சு சொன்னால் புரியும்னு நினச்சி தப்பாக சொன்னேன். ஆசிரியர்கள் சில சமயத்தில் தவறான கேள்வி கேட்பாங்க. நான் அந்த மாதிரி கேட்டு மாட்டிக்கிட்டதெல்லாம் உண்டு. நான் புராணங்களை நடத்துவோம், புராணங்கள் பாடத்தில் இருக்குன்னு நடத்துகிறோம். அதில் ஒரு புராணம், தசாவதாரத்தில் ஒரு புராணம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இரணியாட்சன் ஒரு ராட்சசன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுற்றி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். திருமால் அவதாரம் எடுத்து வந்து அதை காப்பாற்றினாருங்கிறது தான் கதை. வராக அவதாரம் எடுத்தார். இதை நடத்துகிறேன். நம்ம திருவாரூர் பையன்க இல்லையா, பகுத்தறிவோடு இருப்பான். இவங்கிட்ட பாடம் நடத்தி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் ஒருத்தன் எழுந்துச்சு கேட்டான், பூமியையே பாயா சுற்றி விட்டாருங்கிறீங்களே சார், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு கேட்டான். எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இது கதையிலையும் ஆன்சர் இல்லை, யோசித்து பார்த்தா நமக்கும் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? தெரியலன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கு. தெரியலன்னு சொன்னால் அவன் என்ன கேட்பான்? இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான்ல. நான் பார்த்தேன், நேற்றுக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன், பண்ணியாடா அப்படின்னேன். இல்லைன்னா ஏடா பெஞ்சு மேலே அப்படின்னேன். பெஞ்சு மேலே ஏறும்போதே பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும், வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும்னா. இதான் நம்ம ஊர் பிள்ளைங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க அவங்கள எந்த வகையிலையும் ஏமாற்ற முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். பீர்பால்கிட்ட அக்பர் ஒரு நாள் கேட்குறாரு, நம்ம ஊரில் எத்தனை காக்கா இருக்குன்னு. இது ஒரு வேலையா? காக்கா எத்தனை இருக்குங்கிறத எண்ணி வச்சுருப்பான். ஜனங்க எவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கான், இன்னும் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. எத்தனை காக்கா இருக்குன்னா ராஜா கேட்குறார், நம்ம பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? 8765 காக்கா இருக்குங்க என்ன. இப்போ இல்லைன்னா கண்ணு எண்ணிக்கிட்டுல வரணும்.
விட்றா அவனை விட்டான். 8765 காக்கா இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, நான் எண்ணி பார்த்துருக்கேன். சரி எண்ணி பார்க்குறேன், கூட இருந்தால் ஒன்று என்ன பண்ணுறதுன்னா, கூட இருந்தால் வெளியூர் காக்கா வந்திருக்கோங்க. குறைஞ்சா இந்த ஊர் காக்கா வெளியில் விருந்தாளியாக போயிருக்கோம். இப்போ மன்னர்கள் சில சமயத்தில் இப்படி கேள்வி கேட்பான். அப்படி கேட்குற போது இந்த விகட கவி என்ன செய்வான், ஏதாவது ஒன்று சொல்லி பதில் சொல்லி காப்பாற்றணும். நாம் எல்லாவற்றிலேயும் எவ்வளதோ வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் முதல் அனுபவம், எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சி தலையில் முத்தம் கொடுத்தாங்க. ஒரே ஒரு நாள் தான், மறக்கவே இல்லை. என்ன செஞ்சேன் தெரியுமா, இன்றைக்கி நினப்பு இருக்குது. சாப்பிட்டுட்டாக்கா நாங்கள் எங்கள் வீட்டில் 8 பேர், அண்ணன் தம்பி அக்கா எல்லோரும் சேர்த்து 8 பேர் இருப்போம். எல்லோரும் சாப்பிட்டு டீ குடித்தோம்னா டம்ளர் அங்கங்கே போட்டுட்டு போயிடுவோம். வீட்டில் வேலைக்காரவங்க கிடையாது, எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் செய்யணும். அவங்க அங்கெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு போய் விளக்கணும். நாங்கள் என்ன செய்வோம், அங்கங்கே அதில் உள்ள கஷ்டம் எங்களுக்கு தெரியாது, அங்கங்கே போட்டுட்டு போயிடுவோம். அவங்க பொறுக்கி எடுத்துக்கிட்டு போய் அதை விளக்கி எடுக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, ஏண்டா அங்கங்கே போடுறீங்க, கழுவுற இடத்துல கொண்டு வந்து போட்டுருப்போங்களேண்டா. நான் கழுவுறேன், இதை தேடி வேற நான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கே அப்படின்னு. நான் ஒரு தடவை அந்த மாதிரி சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் அங்கே போடலான்ட்டு போகிறேன். அங்கே நிறைய கிடக்கு, நிறைய சாமான்கள் கிடக்கு. இதெல்லாம் விலைக்கு ஆகணும். நான் நினச்சேன், இதெல்லாம் அம்மா தானே விளக்கணும், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எப்படியோ ஒரு நினைப்பு மனசில் வந்துடுச்சு. ஒரு நாள் வராத நினைப்பு அன்றைக்கி வந்தது. எல்லாத்தையும் விளக்கி நானே, அப்போலாம் சாம்பல் தேங்காய் நார் இருக்கும், அதை எடுத்து வச்சு விளக்கி கழுவி எல்லாத்தையும் வச்சேன். எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா அங்கே நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை. அப்போ அவங்க மனசில் நினச்சிருக்காங்க, இத்தனி பயம் இருக்கான், ஒரு பயலுக்கும் இதை பற்றின நினைப்பு இல்லை, இவன் இப்படி செய்கிறானேன்னொன்னே அவங்களுக்கு எப்படி இருந்தோ என்னமோ, டேய் வடிவேலு இங்கே வாடா போனேன். கட்டி பிடிச்சி தலையில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் மறக்காத ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில். இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா, இன்னொருத்தருடைய கஷ்டத்தை கொஞ்சம் உணர்ந்து பார்த்தோம். அதானுங்களே, இந்த அம்மாட்ட சொல்கிறேன், நாளைக்கு வாங்கம்மா பேசுகிறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றேன். ஐயா இந்த காரணத்தால் வர முடியாது, அதை நான் உணர்ந்து பார்க்கலாம். இல்லைன்னா இன்னும் நம்ம கூப்பிட்டோம் வரலையேன்னு கோவப்படலாம். நான் அவங்களா இருந்து பார்த்தா தான் அவங்களால ஏன் வர முடியல அப்படின்னு நாம் அதுக்கு சரிம்மா நான் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லக்கூடிய புத்தி வரும். இவைகளையெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிற அறிவு படித்து வர்றதை விட நாமவே உணர்வது இருக்கு பாருங்க, அதுதான் சிறப்பு. என் மனைவி பட்ட பாட்டை நான் உணரணும். மனைவினா எனக்கு வேலை செய்ய வேண்டியவ அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இல்லாமல், அவங்களும் ஒரு மனுஷி, அவங்களுக்கும் உணர்வுகள் உண்டு, அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் உண்டு. நாம் இப்படி வேலை வாங்கக்கூடாதுன்னு நினச்சி செய்கிறது இருக்கு, அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அதை உணர்வதற்கு கொஞ்சம் மனிதாபிமானம், இன்னொருவருடைய துன்பத்தை தன் துன்பமாக, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குங்கிறார். இந்த பாருங்க, நாகூரில் நான் இருந்தேன். நாகூர் கடற்கரைக்கு நான் போய் உட்கார்ந்துருக்கேன். நேரமாயிட்டு, மாலை பொழுது, யாருமே அப்புறம் இல்லை, எல்லாருமே ஒருத்தராக போயிட்டாங்க. ராத்திரி 7 மணி ஆயிட்டு, நிலவு வருது, அதை பார்க்குற போது நல்லா இருந்துச்சு, நல்ல காற்று. உட்கார்ந்துருக்கேன், நான் தனியாக, நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போது உருண்டுக்கிட்டு யாரோ வர்றது மாதிரி தெரியுது, அந்த மங்கின வெளிச்சத்தில் தெரியுது.
பார்க்குறேன், நாற்றம், தாங்க முடியாத நாற்றம். அடுத்து ஒரு தொழு நோயாளி, உடம்பு பூரா சீழ், ரத்தமும் சீழ் ஊத்துது, உடம்புலாம் கட்டு போட்டிருக்கார், பிச்சை எடுக்கிறவர் வந்தார். பசியாக இருக்கு, சாப்பிட ஏதாவது காசு கொடுன்னு கேட்டார். ஆனால் நான் என்கிட்ட இருந்தால் கொடுத்துருப்பேன். நான் உள்ளூர்காரன், அங்கே போகும்போது எனக்கு தேவையில்லை செலவுக்குன்னு நினச்சிக்கிட்டு சும்மா போயிருந்தேன். ஒன்றும் இல்லையான்னு சொன்னேன். அவர் அதோட விடலை. வெள்ளை செல்லையா இருக்க, ஒரு 10 ரூபா கூட இல்லாமலா வந்தேன்னு கேட்டார். இல்லையா, என்கிட்ட பணம் இல்லையா. வெக்கமா இல்லையா? அவன் சொன்னது கேட்டவுடனே எனக்கு கோபமா இருக்கு. அவன் வாங்குறவன் என்கிட்ட கேட்குறான், கொடுக்கலன்னு இப்படி பேசுகிறானேன்னு வருத்தமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த பாரியா, உன்னை காப்பாற்ற ஒருத்தனும் இல்லை, நீ யாரையும் காப்பாற்ற போகிறதும் இல்லை, உடம்புல பூரா வியாதி, சோத்துக்கு கஷ்டப்படுற, இருந்து என்ன கிழிக்க போற, எய்த்தாப்புல தான் கடல் இருக்குல்ல, உளுந்து சாவன். சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். அதுக்கு அந்த ஆள் என்னங்க பதில் சொல்லலாம்? அவன் ஒரு பதில் சொன்னான், ஏன் நீ உளுந்து சாவன்? நான் உட்கார்ந்துருக்கேன், என்னை நம்பி 4 பேர் இருக்காங்க, என்னை காப்பாற்ற 4 பேர் இருக்காங்க, என்னை பார்த்து அவன் சொல்கிறான் நீ சாவேன்னா. எனக்கு அப்போ மனசு ரொம்ப வேதனைப்பட்டு போச்சு. என்னடா நம்மளை சாவ சொல்கிறான் இந்த ஆள் அப்படின்னுட்டு அப்படியே எழுந்தேன். என் மனசு என்னமோ சரியா இல்லை, வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற போது திருக்குறளை படித்தோம்னா ஏதாவது ஒரு விடை கிடைக்கும். படித்தேன், உடனே திருக்குறளில் அதுக்கு விடை கிடைச்சது. அதில் அவர் சொன்னார், சாதலின் இன்னாதது இல்லைன்னார். சாவறத மாதிரி கொடுமையானது வேற எதுவுமே இல்லைப்பா. தூக்கு மாட்டிட்டு ஒருத்தன் சாவறான்னா அதுக்கு ரொம்ப கடினமான சித்தம் இருக்கணும். லேசில் சாவ மனசு வராது, சாவ முடியாது. திருவள்ளுவர் சாதலில் இன்னாதது இல்லை, சாவதை விட கொடுமையானது ஒன்றுமே இல்லை. அடுத்தது சொன்னார், இனிது அதோ, அந்த சாக்காடும் இனிமையானது தான். எப்ப தெரியுமா? ஈதல் இயையாக்கடை, கொடுக்க முடியாத போது நீ சாகலாம். இப்போ அந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னான்? நீ சாவேனால அவன் சொன்னது தான் சரி, நான் சொன்னது தப்பு, அவன் சொன்னது தான் சரி. இது ஒரே ஒரு நாள் நடந்தது. ஒரு திருக்குறளை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த நாள் அந்த நாள். அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். இப்படி ஒவ்வொரு திருக்குறளும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு நேரத்தில் பொருத்தமாக இருக்கும். நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் திருக்குறளை பற்றியே. ஆகையினால வாழ்க்கையில் நினைவில் நிற்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே எப்படி இருந்தால் நிற்கும்? ஒன்று, ஆழ்ந்த அனுபவம் அதில் உண்டாகும். போகிற போக்கில் நடந்ததுன்னா நிற்காது. போகிற போது ஒருத்தர் வணக்கம் வணக்கங்கிறான், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு யாருன்னு அவர் தெரியாது. ஆனால் போனவுடனே கட்டி பிடிச்சி எப்பயா வந்தீங்கன்னு கேட்குறேன்னா என் மனசில் நிற்கிறார் அவர்னு அர்த்தம். அது மாதிரி நிகழ்ச்சிகள் தான் மனசில் இருக்கும். நாம் நிகழ்ந்ததிலேயே நன்றாக ஆழ மனதில் பதிந்தவை தான் அப்படியே இருக்கும். அவைகளை கொண்டுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னாலே நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கிறோம். ஆகையினாலே நிகழ்வில் என்னுடைய நினைவில் நின்ற சில நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எங்கள் ஐயா
அறிவழகன் சொன்னார், உங்களுக்கு 3/4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன்னாரு. போதும்னே. 3/4 மணி நேரம் ஆயிட்டலம்மா? முந்தியே ஆயிட்டுங்கிறாங்க அந்த அம்மா. 3/4 மணி நேரம் ஆயிட்டான்னு கேட்குறேன், அது முந்தியே ஆயிட்டுது அப்படின்னா. ஆகையினால இந்த இனிய நிகழ்வை உங்களோடு கலந்து கொள்ளவும், நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நம்மோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவுமான இனிய வாய்ப்பு பெற்றமைக்காக பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.